हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சென்னை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோஸ் எக்ஸசைஸ் எப்படி நம்ம வீட்ல செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரோஸை வாங்கி நான் அதுல இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் இதழ்களை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா 3-4 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இந்த ரோஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல ஒரு 150 கிராம் ரோஸ் இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் செய்யறேன் நீங்க இதே அளவு வச்சு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க செஞ்சுக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் பேன் வச்சிடலாம் ஏன்னா பேன்ல ஒரு டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன் தண்ணி சூடானே நம்ம இந்த ரோஸை போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி காஞ்சிருச்சு இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்ச ரோஸ் இதுல போட்டுக்கலாம் நான் ஒரு 50 கிராம் பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா அதையும் போட்டுக்கலாம் நம்ம இந்த ரோஸ்ல பீட்ரூட் ஆட் பண்ண நல்ல பிங்க் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் பீட்ரூட் போட்டிருக்கேன் இது நம்ம வீட்லயே ஹெல்த்தியா எந்த கெமிக்கலும் இல்லாம நம்மளே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் நம்ம பசங்களுக்கு நம்ம நல்லதா கொடுக்குறோம் நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் பாருங்க நான் இந்த கப்ல 12 டேபிள் ஸ்பூன் இருக்கும் சர்க்கரை அதை எடுத்துருக்கேன் இப்ப அதையும் போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுலாம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் திக்காகி வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம் இந்த சுகர் நல்லா திக்காகிற வரைக்கும் இந்த ரோஸ் சிரப் நம்ம வீட்டுல பண்ணி வச்சுட்டோம்னா பண்ணிட்டு நம்ம நல்லா ஏர் கண்டெய்னர் டப்பால போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்ம ரோஸ் மில்க் பலூடா கேக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் எசன்ஸ் இப்போ நம்ம இதை எசன்ஸ் தான் செய்யறோம் அதனால கொஞ்சம் இந்த சிரப் நல்லா வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா திக் ஆகணும் பாருங்க இதுல 6 எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சுக்கலாம் பிழிஞ்சிட்டு கிளறி விட்டுக்கலாம் இந்த ரோஸ் சிரப் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கா இருக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் நம்ம விரல்ல தொட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும் போது அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டில்ல ஊத்திட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு நம்ம அப்படி தொட்டு பார்க்கும் போது நம்ம கையில அப்படி ஒட்டுற ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம செஞ்ச சிரப்பு கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம் பாருங்க ஃபில்டர் பண்ணி ஆயிடுச்சு இது நம்ம இப்போ பாட்டில்ல மாத்திக்கலாம் பாருங்க ஃபில்டர் பண்ணி நான் இந்த எசன்ஸை கண்டெய்னர் பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ எசன்ஸ் வேணுமோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்